சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, சிறு பிள்ளைகளின் மீது நாம் தனி கவனம் செலுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். காரணம், குழந்தைகளை அந்த சிறு பருவத்தில் கவனிக்காமல் நாம் விட்டு விடுகிறோம் என்றால் அதனால் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையே பாதிப்புக்கு உள்ளாகிறது. சில குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள், ஆனால் அந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்க மாட்டார்கள். சில குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பார்கள், ஆனால் அவர்கள் கல்வியில் மிகவும் பின்தங்கி இருப்பார்கள். சில குழந்தைகள் இன்றைக்கு அலைபேசி, டிவி இப்படிப்பட்ட பல தொடர்பு சாதனங்களுக்கு அடிமையாகி போயிருக்கிறார்கள். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த குழந்தைகளை பொறுப்பாக வளர்க்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை. சமீபத்தில் ஒரு அருட்தந்தை என்னோடு பகிர்ந்து கொண்டிருந்தார். அவர் பள்ளியில் தாளாளராக இருக்கிறார். அவரிடத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு கேஸ் என்ன அப்படின்னா, 9ஆம் கிளாஸ் படிக்கிற அந்த பையன் பாக்கெட்டில் தவறான போதை வஸ்துக்களை கொண்டு வந்து அவருடைய வகுப்பில் இருக்கிற சில மாணவர்களை அவன் தன்வயப்படுத்தி கொண்டு அவர்களோடு அவன் ஷேர் செய்து கொள்ளுகிறான். அவனோடு அந்த போதை வஸ்துக்களை பகிர்ந்து கொடுத்து இவர்கள் எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒன்றாக கூடி அந்த போதை வஸ்துவை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அந்த போதையை அவர்கள் உள்வாங்கிக் கொண்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒன்றும் தெரியாத போல நல்லவங்களை போல போயிடுறாங்க. ஒரு முறை என்ன ஆகியிருக்கிறது என்றால், அவனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த போதை வஸ்து கிடைக்காததுனால ஒரு பையன் பிளேடு எடுத்து தன்னுடைய கையை கீச்சிட்டுக்கிறான். இந்த கோபத்தில், அந்த வெறியில் அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம பிளேடை கொண்டு தன்னுடைய கையை அறுத்து கொண்டிருக்கிறான். இவன் ஏன் இப்படி அறுத்துக்கிட்டான் அப்படின்னு விசாரிக்க போய் அதன் பிறகுதான் இந்த குரூப்பே மாட்டுது. இந்த குரூப்பே இப்படிப்பட்ட ஒரு தவறான போதை பழக்க வழக்கத்திற்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் அடிமையாகி இருக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சிறு பிள்ளைகளை இன்றைக்கு கவனத்தோடு நாம் அணுக வேண்டும். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அந்த சிறு பிள்ளைகளை தடுக்கிறவர்களின் மீது அதிகமான கோபம் கொள்வதை பார்க்கிறோம். இயேசு ஆண்டவர் கோபம் கொள்கிறார். இறையாட்சி இந்த சிறு பிள்ளைகளுக்கே உரியது என்பதை குறித்து காட்டுகிறார். அவர்களை அரவணைத்துக் கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். பாருங்க, அந்த சிறு பிள்ளைகளின் மீது நாம் கவனம் காட்டவில்லை என்றால், அவர்களை ஆண்டவரிடத்தில் அழைத்து வரவில்லை என்றால், அவர்களுக்குரிய முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கவில்லை என்றால் அவர்களுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகி விடுகிறது. எனவே இவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். மனிதனின் வழிகளை ஆண்டவர் எப்பொழுதும் அறிவார். அவரின் பார்வையிலிருந்து அவர் மறைந்திருப்பதில்லை. ஆண்டவருடைய பார்வையிலிருந்து யாரும் மறைந்துவிட முடியாது, மறைத்து வைக்கவும் ஒளித்து வைக்கவும் முடியாது. அவருக்கு எல்லாமே தெரியும், எல்லாவற்றையும் அவர் ஆய்ந்தறிந்திருக்கிறார். முதல் வாசகம் தெளிவாக சொல்லுகிறது. எனவே நாம் கருத்தில் கொண்டு இந்த சிறு பிள்ளைகளை நான் சொல்லுகிற அந்த 7 மிக மிக முக்கியமான பண்பு நலன்களில் வளர்க்க வேண்டியது நம் கடமை, நம்முடைய பொறுப்பு. 1, நம்முடைய குழந்தைகள் இறை விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறார்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு விசுவாசம் இருக்கிறதா? கடவுள் நம்பிக்கை இருக்கிறதா? கடவுள் அச்சத்தோடு நம்முடைய குழந்தைகளை வளர்க்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு எவ்வளவோ நம்முடைய குழந்தைகளுக்கான வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்கிறோம். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு இறை நம்பிக்கையும் விசுவாசமும் மறைக்கல்வியும் இருக்கிறதா என்பதை நாம் தான் சிந்தித்து பார்த்து
ஒருவேளை அந்த தவற்றை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், நம் பிள்ளைகளுக்கு அந்த விசுவாசத்தை கொடுக்கவில்லை என்றால், இனியாவது அந்த பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவோம், அவர்களை தடுக்க வேண்டாம். இரண்டாவது, குழந்தைகளை நல் ஒழுக்கத்தில் வளர்க்க வேண்டும். நல்ல ஒழுக்கத்தில் குழந்தைகளை வளர்க்கணுங்க. இன்னைக்கு ஒழுக்கமே இல்லை. பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைகள் தான் இன்னைக்கு பல தவறுகளை செய்கிறார்கள். பல இடங்களில் அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய நடவுடை பாவனைகள் எல்லாமே மாறி போயிருக்கிறது. பல இடங்களில் சுற்றித் திரிகிறவர்களாக இருக்கிறார்கள், ரவுடிசம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். எனவே பிள்ளைகளுடைய ஒழுக்கம் என்பது மிக மிக அவசியம். அந்த ஒழுக்கத்தில் நாம் அக்கறை காட்ட வேண்டும். ஒழுக்கமுள்ள பிள்ளையாக என் பிள்ளை இருக்கிறானா என்பதை பள்ளிக்கு சென்று விசாரிக்கணும், அவனுடைய நண்பர்களிடத்தில் விசாரிக்கணும். ஆலயத்திற்கு சென்று அந்த ஆலயத்தில் அந்த பிள்ளைகளோடு பழகுகிற போது அவனுடைய நடவுடை பாவனைகள் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்ந்து தேர்ந்து தெளிந்து கொள்ள வேண்டும். இது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை. நம் பிள்ளை ஒழுக்கத்தில் வளர்கிறானா என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, நம் குழந்தைக்கு நல்ல கல்வி தர வேண்டும். தரமான கல்வியை நம்முடைய பிள்ளைக்கு தர வேண்டும். அந்த கல்விதான் அவனுடைய வாழ்க்கையை உயர்த்தும், அவனுடைய வாழ்க்கையை மாற்றும், அவனுடைய வாழ்க்கையை மேல் நோக்கி அழைத்துச் செல்லும். எனவே கல்வி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அவசியமானது. சிறு வயதில் அவன் படிக்க மாட்டான், காதை பிடிச்சு நல்லா திருகி அவனை படிக்க வைக்கணும், அடித்து உட்கார வச்சு அவனை படிக்க வைக்கணும். அது பெற்றோர்களாகிய நம்முடைய கடமை. அவன் ஓடுறான், இங்கே போகிறான், படிக்க மாட்டேங்கிறான், செய்ய மாட்டேங்கிறான். ஆமாம், இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க கொஞ்சம் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. கல்வியில் அவர்களை வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. எனவே நல்ல தரமான கல்வியை நம் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். பிறகு நான்காவது, நம்முடைய குழந்தைகளை திறமையில் வளர்க்க வேண்டும். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு திறமை இருக்குங்க. திறமையே இல்லாத குழந்தைகள் யாரும் இல்லை. ஒரு குழந்தை பாடும், ஒரு குழந்தை ஆடும், இன்னொரு குழந்தை நல்லா ஓடும். எல்லாத்துக்குமே திறமை உண்டு. எல்லா குழந்தைக்கும் திறமை உண்டு. பெற்றோர்களே ஆகிய நாம் நம் குழந்தை எதில் ஆர்வமாக இருக்கிறான் என்பதை சரியாக உணர்ந்து கொண்டு அந்த திறமையில் மேலும் மேலும் வளர்வதற்கு சிறு பருவம் முதலே அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும், அவர்களை தட்டி கொடுத்து நம்பிக்கையில் வளர்க்க வேண்டும். அந்த திறமையில் வளர்க்க நாம் தான் அந்த சிறு பொழுது முதலே அந்த குழந்தைகளை ஊக்கப்படுத்தணும். பிறகு ஐந்தாவது, சிறு பருவம் முதலே குழந்தைகளுக்கு உழைப்பதற்கு கற்றுக் கொடுங்கள். உங்கள் குழந்தைகளை சோம்பேறிகளாக வளர்க்காதீர்கள். சின்ன சின்ன வேலைகளை கொடுங்க. இங்க போயிட்டு இதை வாங்கிட்டு வா, இதை செய், இதை எடுத்துட்டு வா அப்படின்னு சிறு பருவம் முதலேயே உங்கள் குழந்தைகளுக்கு பல பயிற்சிகளை கொடுங்கள். உழைப்பதற்கான பயிற்சி கொடுங்க. சோம்பேறியா வளர்க்காதீங்க. அது ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், பெண் பிள்ளையாக இருக்கட்டும், எந்த பிள்ளையாக இருந்தாலும் உழைப்பதற்கு அந்த குழந்தைகளுக்கு சிறு பருவம் முதலே நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. கடுமையான உழைப்பு தான் ஒருவரை வாழ்வில் உயர்த்தும், முன்னேற்றும் என்பதில் ஐயமில்லை. எனவே குழந்தைகளுக்கு உழைப்பதற்கு கற்றுத்தாருங்கள். பிறகு ஆறாவது, உங்களுடைய குழந்தையிடத்தில் மனித நேயத்தை சொல்லிக் கொடுங்கள். மனித நேயம், ஒருவர் மீது ஒருவர் இரக்கம் காட்டுவது, அன்பு காட்டுவது, பிரியமோடு இருப்பது, ஒருவருக்கொருவர் உதவி செய்வது, இப்படிப்பட்ட நற்பண்புகளை குழந்தைகளுக்கு நாம் சிறு வயது முதலே உணவு ஊட்டுவதைப் போல ஊட்டணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. நம் குழந்தைகள் மனித நேயத்தில் வளரணும். ஒருத்தனை கஷ்டப்படுறான்னா அவர்கள் மீது இரக்கம் வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய முன் வர வேண்டும். சின்ன பொழுதிலே சொல்லிக் கொடுங்க. ஒருவேளை இன்னொரு குழந்தைக்கு பென்சில் இல்லாமல் இருக்கும், உன் குழந்தைக்கு பென்சில் கொடுத்து அதை எடுத்துகிட்டு போய் கொடுங்கன்னு சொல்லுங்க. பேனா இல்லாமல் இருக்கும், பேனாவை கொடுக்க சொல்லுங்க. தன்னிடத்தில் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு நல்ல மனிதநேயமிக்க பிள்ளையாக நம்முடைய குடும்பத்தின் பிள்ளை வளர வேண்டும். இரக்கத்தில் நம் பிள்ளை வளர வேண்டும், சொல்லிக் கொடுக்கணும். பிறகு ஏழாவது, பொது நலனில் அக்கறை காட்டுவது. இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு பொது நலனை பற்றிய அடிப்படை அறிவே கிடையாது. சொல்லிக் கொடுக்கறது இல்லை.
நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, இனப்பற்று, இது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. அப்பதான் நம்முடைய குழந்தைகள் ஆரோக்கியமான குழந்தைகளாக வளருவார்கள். ஒரு சாலையை எப்படி பயன்படுத்தணும், ஒரு தண்ணீரை எப்படி பயன்படுத்தணும், மின்சாரத்தை எப்படி பயன்படுத்தணும், பொதுவிடங்களில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த விஷயங்களை நாம் குழந்தைகளுக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கிற போதுதான் அந்த குழந்தைகள் பொது நலனில் அக்கறை காட்டுவார்கள். பஸ்ஸில் தொங்கிட்டு போகிற குழந்தைகளை பார்க்குறீங்க இல்லையா, ட்ரெயினில் தொங்கிட்டு போகிற குழந்தைகளை பார்க்குறீங்க இல்லையா, ரோட்டில் கல்லை தூக்கி அடிக்கிற குழந்தைகளை பார்க்குறீங்க. எப்படி? ஏனென்றால் குழந்தைகளுக்கு பொது நலனில் அக்கறை இல்லை. பொது நலனில் வளர்க்க வேண்டியது நம் கடமை. எனவே இந்த மகத்துவமான உண்மைகளை நாம் உணர்ந்து கொண்டு சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்கிறார் நம் ஆண்டவர். எனவே அந்த குழந்தைகளை மேற்கண்ட எல்லா விதமான நல் ஒழுக்கத்தில் வளர்க்க வேண்டியது, நற்பண்புகளோடு வளர்க்க வேண்டியது பெற்றோர்களாக எங்களுடைய கடமை, ஆன்மீக தந்தையர்களாக எங்கள் ஒவ்வொருவருடைய கடமை. எனவே இதை உணர்ந்து இறைவனுக்கு உகந்த குழந்தைகளாக நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்போம். ஆமீன்.